ஹாய் எவ்ரிவன், நான் பிரபாகரன் ரகுபதி. வெல்கம் டு பிகே ஸ்டோரி பாக்ஸ். கதைகள் உயிர் பெறும் இடம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கற்பனை மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த புத்தம் புதிய கதையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐகான். உங்களுக்கு பிடித்த அடுத்த கதை காத்திருக்கிறது. கதைக்குள் செல்வோம். திருமதி சைத்தாலி பானர்ஜியின் முடிவில்லாத தூக்கம். துர்காபூரின் தொழில்துறை இதய துடிப்பில் புகை வானத்தை முத்தமிடும். தாமோதர் நதி கிசுகிசுக்கும் தாலாட்டு பாடல்கள் நிறைந்த இடத்தில் பகல் வெளிச்சத்திற்கு அப்பாற்பட்ட கனவுகளுடன் 25 வயது பார்வையற்றோருக்கான ஆசிரியை திருமதி சைத்தாலி பானர்ஜி வசித்து வந்தார். அவளது வீடு சிறியதாக இருந்தாலும் அரவணைப்பால் நிரம்பி இருந்தது. ஒரு களிமண் விளக்கு, பார்வையற்றோருக்கான புத்தக குவியல்கள் மற்றும் மாமரங்களை பார்க்க காத்திருக்கும் ஜன்னல். தினமும் காலையில் அவள் பாட புத்தகங்கள் மற்றும் கருணை நிறைந்த பையை சுமந்து கொண்டு குறுகிய பாதைகளில் நடந்தாள். அவளுடைய மாணவர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்களின் விரல்கள் புள்ளிகளை தேடின. அவை அவர்களால் ஒருபோதும் பார்க்க முடியாத உலகங்களை திறந்தன. குருட்டுத்தன்மை இருள் அல்ல, அது ஒளியின் மற்றொரு வடிவம் என்று சைத்தாலி நம்பினாள். கண்கள், அவள் அடிக்கடி கூறினாள், ஆன்மாவின் ஜன்னல்கள் மட்டுமல்ல. ஆனாலும் அவளுடைய வார்த்தைகள் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக மாறும் என்பதை அவளால் கூட உணர முடியவில்லை. ஒரு ஈரப்பதமான மதிய வேலை தொடங்கியது. வகுப்பிற்கு பிறகு சோர்வு அவளை ஒரு தூக்கத்தில் ஆழ்த்தியது. நட்சத்திரங்களைப் போல துடித்து காற்றில் வார்த்தைகளை உருவாக்கும் மிதக்கும் புள்ளிகளை அவள் கனவு கண்டாள். குழந்தைகள் அவள் அருகில் மிதந்து சிரித்து மின்மணி பூச்சிகளைப் போல ஒளிரும் எழுத்துக்களை தொட்டனர். அவள் விழித்த போது அவளுடைய இதயம் துடித்தது. அவளுடைய கற்பனையும் கூட. அன்று மாலை அவளுடைய மாணவர்களில் ஒருவன், அக்கா, நான் உங்களை நேற்று என் கனவில் பார்த்தேன். நீங்கள் எங்களுக்கு வானத்தில் பாடம் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று கிசுகிசுத்தான். சைத்தாலி உறைந்து போனாள். அது எப்படி இருக்க முடியும்? ஆனால் அடுத்த நாள் மற்றொரு மாணவன் அதையே கூறினான். மேலும் சில மாணவர்கள் அவ்வாறே கூறினார்கள். விரைவில் அவள் உணர்ந்தாள். அவர்களின் கனவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. அவளுடைய தூக்கம் நுழைவாயில்களாகவும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகிரப்பட்ட உலகத்திற்கான ஜன்னல்களாகவும் மாறியது. அவள் அதை அவளுடைய முடிவற்ற தூக்க உலகம் என்று அழைக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு ஒளியும் அதிர்வுறும், ஒவ்வொரு உணர்ச்சியும் வடிவம் பெறும், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அமைப்பை கொண்ட இடமாக அது இருந்தது. To watch a full video, please visit my YouTube channel PK Story Box. அனைவருக்கும் நன்றி.